என்னடா இத்தனை வருஷமாக எப்படி உட்காந்துருக்க? 5 வருஷம் ஆச்சு. அந்த விஷயத்தை ஒன்றும் யோசிச்சுக்கிருக்க. என்னடா மச்சான் கேட்டுக்கிட்டே இருக்க, ஒன்றுமே சொல்ல? என்ன தடா சொல்கிற? நானும் இது என்ன சொல்கிறது எனக்கே தெரிலடா. நீயும் இத்தனை வருஷமாக இப்படியே இருக்க. ஃபேமிலி பற்றியாச்சும் யோசிச்சு பார்த்தியா? இல்லை வேலை பற்றியாச்சும் யோசிச்சு பார்த்தியா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு சொல்கிறா. பேசாமல் இருந்தா எனக்கே தெரிலடா. என்ன தடா சொல்கிற? எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரில. அவள் அங்கே சந்தோஷமாக தான் இருக்கா. நீ தான் இத்தனை வருஷமாக சும்மா இப்படியே உட்காந்துருக்க. இதனால ஒன்றுமே யூஸ் இல்லை. மச்சான், நீ அவளை பற்றி தப்பாக பேசாதடா மச்சான். நடந்த விஷயமே வேறு. அவளும் இதே சுச்சுவேஷனை தான் இது பண்ணிட்டு இருப்பா. சரி மச்சான், உட்காந்தா இருக்கா. ஆனால் வேணான்னு சொல்லிட்டு விட்டு போனது தானே. நீ யோசிச்சு பாரு, ஃபேமிலி பற்றி யோசிச்சு பார்த்தியா? நான் கால் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிற. என்ன மச்சான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே சொல்ல? இல்லை மச்சான், எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் நடந்துச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், நீ என்ன பேசியிருக்கேன்னு தெரியல. டேய் நான் கேட்டுக்கிருக்கேன்டா. மனச கொண்டு நீ போகிற மானே, கேட்டாக்கா தருவேன் உசிரையும் தான். என்னோட காதல நூலால் அளந்தான், பூமிய 2 முறை சுத்தி சுத்தி வரலாம். மனச கொண்டு நீ போகிற மானே, கேட்டாக்கா தருவேன் உசிரையும் தான். சொட்டு சொட்டா தண்ணீரில் மூழ்கி முத்தெடுக்க போன, கண்ணத்து குழியில முத்தம் எடுத்த, ஆழக்கடலின் அதிசயம் தெரிஞ்சும் அலையின் மடியில் தவம் கிடந்த, எனக்கு தான்